எந்த பால் வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. செய்யும்போது பாரு, நீங்கள் தீ அதிகமாக கொடுத்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருச்சு. மோல்டு இல்லாதவங்க நம்ம டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம். கையில் தேய்ச்சாலே அதுலேருந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள், வாயில் வச்சோன்னா கரையுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலும் ஒரே ஒரு மாம்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அது என்ன ரெசிபின்னு நீங்களே பாருங்கள் வாங்க. 1/2 லிட்டர் பாலும் மாம்பழமும் வச்சு என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணுறேன்னு பாரு. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. எந்த பால் வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ஆவின் தான் க்ரீன் மேஜிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதை கட் பண்ணி பேனில் ஊற்றிக்கலாம். ஆவின் க்ரீன் மேஜிக்னோட ப்ரொமோஷன் நினைச்சிட போகிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் என்ன பால் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன ப்ரொமோஷன், இது கவர்மெண்ட்டு தானே, அதை விட சொல்லுவாங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. பால் மாம்பழத்தை வச்சு நான் மில்க் ஷேக் பண்ண போறியாம்மா? செய்யும்போது பாரு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பால் வந்து நல்லா பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்கி வந்த உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த பால் காயறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவு தான் பயன்படுத்தணும்னு இல்லை, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் கூட பயன்படுத்தலாம். இதை பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பால் சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு உள்ள கப்பு தான் எடுத்திருக்கேன். அதில் 120 ml அளவு உள்ள கப்பு இது. இதில் 1 கப்பு நம்ம சேர்க்குறோம். ஏன்னா நம்ம மாம்பழம் சேர்க்கறதுனால அதில் இனிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்தே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து கொடுத்துருங்க. சர்க்கரை கரையணும். சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு அதை நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு அதை இந்த பாலில் சேர்த்துருங்க. அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே நல்லா இறுகி வர ஆரம்பிக்கும், ரொம்ப இறுகக்கூடாது. அதுக்காக கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், பால் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்குது. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டு வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. அதாவது லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நீங்கள் தீ அதிகமாக கொடுத்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காகிட்டு வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விடணும். ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளவு திக்காகிட்டு இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம், மீடியம் சைஸ் மாம்பழத்தில் தோல் கொட்டை நீக்கிட்டு அந்த சதை பகுதி, அந்த பல்ப் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஆற வச்ச இந்த பால் அதையும் நம்ம மாற்றி விட்டுடலாம். மாம்பழம் ஆற வச்ச பால் ரெண்டையுமே நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேங்க. இதை வந்து 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல க்ரீமியாக வரும். மாம்பழம் ஆற வச்ச பால் அதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா திக்காகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை நம்ம மோல்டுக்கு மாற்றிக்கணும். நாம் குல்ஃபி தான் செய்கிறோம். மோல்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மோல்டு வச்சுருக்கேன். தனித்தனியாக எடுக்கிற மாதிரி மோல்டு வச்சுருக்கேன். 3 மோல்டு வச்சுருக்கேன். கூடவே குட்டி டம்ளர்களையும் வச்சுருக்கேன். மோல்டு இல்லாதவங்க நம்ம டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம். நான் 2த்துலேயுமே நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ மோல்டுலேயும் டம்ளர்லேயும் நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். நாம் ரெடி பண்ண இந்த குல்ஃபியை பார்த்தீங்கன்னா 3 மோல்டு 3 கிளாஸ் நான் ஊற்றிருக்கிறேன். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வச்சோம்னா மேலெல்லாம் ஐஸ் படிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம அலுமினியம் ஃபாயில் போடுறோம். எல்லாத்துக்குமே நான் அலுமினியம் ஃபாயில் போட்டேங்க. இப்போ சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் குச்சி சொருகிறதுக்காக. இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கை அது உள்ள சொருவி விட்டுடுங்க.
எல்லாத்துக்குமே நான் ஐஸ் குச்சியெல்லாம் சொருகி விட்டுட்டேங்க. இதை 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 8 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. குல்ஃபி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிளாஸில் இருக்கிறது தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம கையில் தேய்ச்சாலே அதுலேருந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். என்னம்மா ஏதோ சாவி போட்டு திருப்புற மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்கே? வரணும் இல்லை, நீ பண்ணுறது அப்படி தான் இருக்குது. இந்த கதவுல சாவியை போட்டு திருப்புவாங்களே, ஓப்பன் ஆகும். வந்துருச்சா? சூப்பராக இருக்குது பாருங்கள். மேங்கோ குல்ஃபி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பிளேட்டில் வச்சுடுறேன். இந்த குல்ஃபிக்காரங்கெல்லாம் விற்பாங்களே, அவங்களாம் வந்துட்டு கத்தியை உள்ளே விட்டு எடுப்பாங்க. ஆமாம், அவங்க குச்சி அப்போ தான் சொருவாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம தண்ணியில் கூட வச்சு எடுக்கலாம். நான் தண்ணி கூட 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் நான் அதில் வைக்கலை, அப்படியே இப்படி கையில் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். அது எப்படி ரோல் பண்ணால் பாடி ஹீட்னால வந்து? ஆமாம், கையில் அந்த இருக்கிற சூட்டில் வந்து அது கொஞ்சம் ஈஸியாக கிளண்டு வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கூட எடுக்கலாம். இல்லைனா அதை பாருங்கள், நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம டிப் பண்ணி எடுத்தாலும் நல்ல ஃப்ரீயாகவே எடுக்க வரும். இந்த சம்மருக்கு நார்மல் தனியாக ஹாட் வாட்டர் மாதிரி தான் இருக்குது, வச்சா ஈஸியாக வந்துடும். ஆமாம், இப்போ இதே நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சுழண்டு ஃப்ரீ ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் வரும். சாவி சுற்ற ஆரம்பிச்சு. என் பையனுக்கு குல்ஃபி எடுக்கிறது சாவி சுற்றுற மாதிரி இருக்குதான் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? அது இந்த மோல்டு நல்லா நீளமாக இருக்கனால இந்த குல்ஃபியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நீளமாக இருக்குது. கடையில் கூட இவ்வளோ நீளமான குல்ஃபி கிடைக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற மோல்டு நல்லா பெருசாக இருக்குது, அதனால் நான் பெருசாக கிடச்சிருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மேங்கோ வச்சு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா குல்ஃபியும் நம்ம எடுக்கணும். தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு மிச்சம் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் மொத்தம் 4 குல்ஃபி தாங்க வெளியே எடுத்திருக்கேன். மீதி 2 நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரீசரில் வச்சுட்டா போதும். மொத்தம் 6 குல்ஃபி ரெடி பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு தான் பார்க்கணும். பார்த்துடலாமா? எனக்கு இந்த குல்ஃபி தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் இது தான் நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். அதுதான் நல்லா நீட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சோன்னா கரையுது. கொஞ்சம் அப்படியே கடித்தோன்னே வாயில் வச்சோன்னா அப்படி கரையுது சட்டுன்னு. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. அந்த மேங்கோ ஃப்ளேவர், அதாவது மாம்பழத்தோட அந்த டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த அந்த பால், இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. இனிமேல் குல்ஃபி வேணும்னா நீங்கள் வெளியே வாங்க வேண்டாங்க. ஒரே ஒரு மாம்பழம் 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த சம்மரை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ரெசிபியை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். மாற்றிட்டு தான் சொல்லணும். பாய் பாய்.